ஒரு மனிதனாக அவரோட படங்களில் எனக்கு நிறைய கற்றுருக்கேன். நிலையாமை பற்றி நிறையா கற்றுருக்கேன் அவர்கிட்ட. நான் எப்பவுமே திங்க் பண்ணுற ஒன்று அது. இந்த வாழ்க்கை வந்து நிலையான ஒன்றா இல்லை நிலையற்றதா? நிலையற்றதுன்னா எதுக்கு இந்த உலகத்தில் நம்ம வந்து பிறக்கணும்? அதுக்குள்ளே நிலையற்ற ஒன்றுக்குள்ளே இவ்வளோ அடிதடி நமக்குள்ளே எதுக்கு? இவ்வளோ மேலே கீழே இருக்குன்னா யோசிச்சே இருக்கிற ஆள் தான். அதை சரியாக தன்னுடைய படங்களில் அந்த சாரத்தை எனக்குள்ளே கடத்திகிட்டே இருந்த ஒரு மனிதரில் முக்கியமானவர் அவர். அவர்கிட்டலாம் வேலை செய்யணும்னு பயங்கர வெறியில் இருந்தது. அவரோட அலுவலகத்தெல்லாம் போய் வாசலில் பல நாள் நின்றுட்டுலாம் வழி வந்திருக்கேன். அவரை பார்க்குறதுக்கான வாய்ப்பே அமைஞ்சதில்லை. ஒரு கட்டத்தில் சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அது எது அமையுமா தானே அமையும் அப்படின்ட்டு நான் இருக்கும்போது தான் அவரோட அலுவலகத்துலேருந்து எனக்கு அழைச்சாங்க. கோதைன்னு அங்கே ஒருத்தர், பாக்யராஜ் கோதைன்னு அவர் தான் அழைச்சி இந்த மாதிரி சார் கூப்பிட்றாங்க வாங்கன்னு. அப்புறம் அண்ணன்ட்ட அப்படி பேசினேன். அப்புறம் அண்ணா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல அப்படின்னாரு. ஆமாம் நான் பலமுறை வந்து பார்த்துருக்கேன்னு அப்படின்னேன். அப்புறம் ஏன் இடையில வரல அப்படின்னாரு. நான் ஒரு பரதேசம் போயிட்டேன், நீங்கள் ஒரு பரதேசம் எடுத்த மாதிரி, அதனால தானே அப்படின்னேன். அப்புறம் சரிவா எழுதலாம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பித்தேன்.